நாம் தமிழர் கட்சி திரள்நிதி வாங்கி தான் கட்சி நடத்துறாங்க. ஆமா, திரள்நிதி தான் வாங்குறாங்க. திரள்நிதின்றது க்ரௌட் ஃபண்டிங். உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொன்னா அறிவாளித்தனமா தெரியும், தமிழ்ல சொன்னா கோமாளி மாதிரி தெரியும். அதனால இங்கிலீஷ்ல க்ரௌட் ஃபண்டிங். க்ரௌட் ஃபண்டிங் அப்படிங்கிறது இந்தியாவில் ஒன்றும் இல்லீகல் கிடையாது. எல்லாரும் வாங்கலாமே. கம்யூனிஸ்ட் வாங்கியிருக்காங்க. ஆரம்ப காலத்தில் திமுக க்ரௌட் ஃபண்டிங்ல தான் ஓடி இருக்கு. ஆனா இன்னமும் நாம் தமிழர் கட்சி க்ரௌட் ஃபண்டிங்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுல என்ன தப்பு இருக்கு? இது வரைக்கும் நான் கட்சிக்காகன்றது ஒரு 10 பைசா நான் எதுவும் கொடுத்ததே கிடையாது. யாரும் என்ன ஏன்டா நீ எதுவும் கொடுக்கணும்னு கேட்டதும் கிடையாது. விருப்பப்படுறவங்க கொடுக்குறாங்க, இருக்கிறவங்க கொடுக்குறாங்க, இல்லாதவங்க அது ஏதோ ஒரு பணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி செய்யறோம். அந்த பணிகளுக்கு நேரம் ஒதுக்க முடியாதவங்க அவங்க காசா கொடுக்குறாங்க. நேரம் ஒதுக்க முடியற சில பேர் அவங்க நேரத்தை செலவிட்டு அவங்களால என்ன பணி செய்ய முடியுமோ கட்சிக்காக செய்யறாங்க. திரள் நிதியில கட்சி நடத்துறது தப்பு கிடையாது. இந்த அதிமுக திமுக மாதிரி லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி மக்கள் காசை கொள்ளடிச்சு அதுல கட்சி நடத்துறது தான் இல்லீகல். இப்ப இருக்கிற தாவைக்க மாதிரி போலி லாட்டரி சீட்டு வித்து வந்த காசுலயோ, இல்ல பிளாக் டிக்கெட் வித்து வந்த காசுலயோ, இல்ல ஒரு 15 கோடி ரூபாய் வருமானத்துல மறைச்சிட்டேன் அந்த காசுலயோ, இல்ல ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கிட்டு அதுக்கு நான் வரி கட்ட மாட்டேன்னு சொன்ன காசுலயோ, அந்த மாதிரிலாம் நாங்க கட்சி நடத்தல. நாங்க உண்மையா நேர்மையா மக்கள் கிட்ட கேட்கிறோம், விருப்பப்படுறவங்க கொடுக்குறாங்க, அதுக்கு நாங்க அதுல கட்சி நடத்துறோம். இதுக்கு தனியா ஆடிட் இருக்கு. எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த ஆடிட் ரிப்போர்ட்டை வருஷம் சப்மிட் பண்ணணும். வரவு செலவு காட்டணும். அப்படி காட்டலன்னா வச்சு செஞ்சிருவான். என்னையவே எல்லாம் தேடி பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு திரும்பி போயிட்டு நீங்க யாரா? மக்களுக்காக பணி செய்ய மக்கள் கிட்ட இருந்து காசு வாங்குறோம். இதுல மக்கள் நம்புறாங்க, நம்புறவங்க தராங்க. உங்களுக்கு ஏன் எரியுது?